வணக்கம். நம்ம லைஃப்பில் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை அவமானப்படுத்தி பார்ப்பாங்க, நம்மளை அசிங்கப்படுத்தி பார்ப்பாங்க, நம்மளை வேதனைப்படுத்தி பார்ப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நம்மளை காயப்படுத்தணுமோ அவ்வளோ காயப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. ஏன் அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா? ஏன்னா நாம் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க பண்ணுறாங்க. இவங்க செய்கிறதுக்கு யார் காரணம் தெரியுங்களா? அந்த கடவுள். அந்த கடவுள் தான் இவங்க ரூபத்துலேயும் சரி, இல்லை இவங்களை அனுப்புகிறதும் அவர் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அவங்க செய்யும்போது தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவங்கள மன்னிக்கிறதுக்கு. நம்ம அவங்கள மன்னிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூளையில் ஒரு விதமான ஒரு புது செல் ஒன்று உருவாகுது. இந்த செல் என்ன பண்ணுன்னா, நம்ம மூளையில் இருக்கிற நிறைய செல்களை ப்யூரிஃபை பண்ணுதான். அது நம்மளோட வளர்ச்சிக்கு மிக உதவியாக இருக்கும் அந்த செல். ஸோ நம்ம மைண்டில் இருக்கிற எல்லா செல்லையுமே இந்த புதுசாக உருவாகிற செல் ப்யூரிஃபை பண்ணினே இருக்கான். இந்த செல்லு எப்போ உருவாகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போ ஒருத்தரை மன்னிக்கிறோமோ அப்போ தான் உருவாகும். ஸோ நம்ம ஒருத்தரை மன்னிக்கணுன்னா என்ன பண்ணணும்? யாராவது ஒருத்தர் நம்மளை மன்னிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் மன்னிக்க முடியும், இல்லையா? ஸோ கடவுள் என்ன நினைக்கிறாரு? நமக்கு ஒரு சுச்சுவேஷனையோ ஒரு சூழ்நிலையோ ஒரு பர்சனையோ அனுப்பிச்சி அந்த பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையை நாம் மன்னிக்கிற அளவுக்கு கொண்டு வரார். நாம் மன்னிக்கும் பொழுது நாம் நம்ம லைஃப்பில் நாம் கடவுளை நோக்கி வர பாதையும் அவர் வழிவகுக்கிறார். அதனால் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நபர்களை சந்தித்தீங்கன்னா, அவர்கள் நிச்சயம் கடவுளால் அனுப்பப்பட்டவர்களே. அவர்களுக்கு உங்கள் மனதார நன்றியும் அவர்களை மன்னித்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.